கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1920களில் வெளிவந்த எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் சரித்திர நாவலான விலாசவதி என்ற நாவலை காண உள்ளோம். தமிழ் வாசகர்களின் நாடியை பிடித்து பார்த்து அறிந்து எழுதியவர்களில் காலத்தில் முதன்மையானவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். இவர் ரெய்னால்ட்ஸ் போன்ற ஆங்கில நாவலாசிரியர்களின் கதைகளை தழுவி எழுதியதோடு நின்றுவிடாமல் தமிழ்நாட்டின் சமகால சமுதாயத்தை சித்தரிக்கும் பல நாவல்களையும் இவர் எழுதியுள்ளார். அதிகாரம் 16. இலங்கை வீரர் சூனியக்காரன் குகைக்குச் சென்று குலோத்துங்க சோழன் முதலியோரை விடுவித்த பின் சொக்கநாதனை அழைத்துக் கொண்டு அதிவிரைவில் பிரயாணம் செய்து அன்றைய தினம் நடுஇரவு சமயத்தில் உறையூருக்கு வந்து சேர்ந்தார். சேர்ந்தவர் உடனே அமிர்தலிங்க சோழகரையும் சேனாதிபதியும் கண்டு அன்றிரவிற்குள் பகைவர்கள் ஒருவேளை படையெடுத்து வந்து உறையூரை முற்றுகை போட்டாலும் போடுவார்கள், ஆதலால் எதிரிகள் வரும் வழியில் 10 மைல் தூரத்திற்கு அப்பால் குதிரை வீரர்களை நிறுத்தி வைக்கவும், எதிரிகள் படையெடுத்து வந்தால் உடனே வந்து சங்கதியை கூற ஒற்றர்களை ஏற்பாடு செய்துவிட்டு உறங்கச் சென்றாள். மறுநாள் காலையில் கோமலாங்கியை சந்தித்தார். அவளிடம் குலோத்துங்க சோழனை தாம் சந்தித்ததையும் அதன் பின்னர் நடந்த விவரங்கள் அனைத்தையும் அவளிடம் கூறி குலோத்துங்க சோழன் இனி விலாசவதி தேவிக்கு ஆதரவாக இருப்பதாக உறுதியளித்ததையும் கூறினார். அதன் பிறகு 2 நாட்கள் கழிந்தன. எதிரிகள் ஜெயம் கொண்ட சோழபுரத்திற்கு போய்விட்டதாக செய்தி வந்தது. தாங்கள் உடனே போரை மேற்கொண்டு தங்களது படைகளோடு ஜெயம் கொண்ட சோழபுரத்தை நோக்கிச் சென்று பகைவர்களை தாக்குவது என்று தீர்மானித்தனர். விலாசவதி தேவி தானே தலைமை வகித்து போரை நடத்த முடிவு செய்து கொண்டாள். நடுமத்தியில் இருந்த சேனைகளின் தலைமையை இலங்கை வீரர் ஏற்கும்படி செய்தாள். இடும்பாவனம் ஜமீன்தாரே தலைமை வகித்து எதிரிகளின் சேனைகளை நடத்தப்போவதாக செய்தி எட்டியது. விலாசவதி தேவியின் சேனைகள் உறையூரை விட்டு புறப்பட்டு ஜெயம் கொண்ட சோழபுரத்தை நோக்கிச் சென்றது. அவளுடைய படைகள் எதிரிகளை துவம்சம் செய்து புறமுதுகிட்டு ஓடச் செய்தது. இடும்பாவனம் ஜமீன்தார் தமது சேனைகளின் பெரும்பாகத்தை அழைத்துக் கொண்டு குறுக்கு வழியாக மேற்கு திக்கில் சென்று நொச்சியம் என்ற இடத்திற்கு அருகில் கொள்ளிடத்தையும் காவிரியையும் கடந்து மகாராணி தலைநகரில் இல்லாத சமயத்தில் உறையூரை தாக்கி கைப்பற்றும் எண்ணத்துடன் உறையூருக்கு விரைந்தனர். ஆனால் அவர்கள் உறையூரை அடைந்ததும் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு தயாராக இருந்த சோழ வீரர்கள் இலங்கை வீரரின் தலைமையில் கடுமையாக போர் புரிய தொடங்கினர். பீரங்கிகளில் குண்டு மழை பொழிந்தனர். இடும்பாவனம் ஜமீன்தாரினுடைய பெரும் படை மாண்டனர். ஜெயம் கொண்ட சோழபுரத்திலிருந்து எதிரிகளை அழித்து திரும்பிய மகாராணியின் படைகளும் சேர்ந்து கொண்டதால் போர் மூர்க்கமாக நடந்தது. இடும்பாவனம் ஜமீன்தாரின் சேனையை சேர்ந்த பலர் மகாராணியின் அபாரமான வாழ்வீச்சில் மாண்டனர். பலர் சரணடைந்தனர். இதனை முற்றிலும் எதிர்பார்க்காத இடும்பாவூர் ஜமீன்தார் புறமுதுகிட்டு ஓடிப்போனார். மீண்டும் தாக்குதல் நேரலாம் என்று சேனைகள் விழிப்புடன் உறையூரை காவல் காத்தனர். விலாசவதி தேவியை மக்கள் எல்லோரும் சந்தோஷ ஆரவாரத்துடன் வரவேற்றனர். கட்டிடங்கள் தோறும் வெற்றி கொடிகள் நாட்டப்பட்டன. ஜெயப்பேரிகையும் மேல வாத்தியங்களும் கோஷிக்கத் தொடங்கின. போரில் இலங்கை வீரரினுடைய துறையில் காயம் ஏற்பட்டதால் திறமை வாய்ந்த ரணவைத்திய நிபுணர்கள் பலர் அவரது காயத்தில் தக்க ஔடதங்களை வைத்து கட்டி ஓய்ந்து படுத்து தூங்கச் செய்து அவர்கள் விழிப்பாக அவரை கண்காணித்தனர். விலாசவதி தேவி இலங்கை வீரரை காணச் சென்ற பொழுது வைத்தியர்கள் பலமான காயம் பட்டு இருப்பதால் குணமாக இன்னும் 15 தினங்கள் ஆகும் என்று கூறினர். உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லை என தெரிவித்தனர். இலங்கை வீரர் பிழைத்துக் கொள்வார் என்ற செய்தியை கேட்ட விலாசவதி தேவி மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனாலும் அவர் சீக்கிரம் சௌக்கியமடைந்து பழைய நிலைமையை அடைய வேண்டுமே என்ற கவலை அவளை வதைக்கத் தொடங்கின. வெற்றியை கொண்டாட உறையூரே விழாக்கோலம் பூண்டது. நாதசுர கச்சேரிகளும் தெய்வ ரம்பையர் போலிருந்த தாசிகளின் நாட்டியங்களும் வீணை புல்லாங்குழல் முதலிய கச்சேரிகளும் பல இடங்களில் நடைபெற்று ஜனங்களின் மனதை கவர்ந்து பரவசப்படுத்தின. அன்றைய தினம் பகலில் இலங்கை வீரருக்கு நடத்த உத்தேசித்திருக்கும் உபசாரத்தில் பொதுமக்களுக்கும் கலந்து கொள்ள வெகு ஆவலாக இருந்தனர். கொலு மண்டபத்தில் இருந்த மகாராணியிடம் வாயிற்காப்போன் வந்து இலங்கை தேசத்து அரண்மனையிலிருந்து சுமார் 50 பேர் வந்துள்ளதாகவும் சந்திக்க சமயம் பார்த்து வர சொன்னதாகவும் தெரிவித்தான். விலாசவதி தேவி அவர்களை உடனே அழைத்து வரும்படி கூறினாள். அவர்களில் சிலர் தங்க தட்டுகளில் பொருட்களை வைத்து பொன்னாடையில் அவற்றை கொணர்ந்தனர். அவர்களுடன் இலங்கை தேசத்து மந்திரியாரும் இருக்க கண்டு வியந்து அவர்களை வரவேற்றாள். விலாசவதி தேவி இலங்கையில் அம்மான் முதலிய எல்லோரும் சேமமாக இருக்கிறார்களா என விசாரித்தார். சிறிது நேரம் உரையாடலுக்கு பின் இலங்கை மந்திரி, இன்று நிருபம் படிக்க வேண்டிய நாளாதனால் எங்களை இங்கு இலங்கை மகாராஜா அனுப்பி வைத்துள்ளார் என்றார். விலாசவதி தேவி தனக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளிப்பெட்டியை எடுத்து அதற்குள்ளிருந்த நிருபத்தை எடுத்து அதை
படிக்கலானாள். சௌபாக்கியவதி விலாசவதி தேவிக்கு இங்கு இறைவனருளால் எல்லோரும் சேமம். நீ அனுப்பிய நிருபம் வந்து சேர்ந்தது. அவ்விடத்தில் சமண ஜமீன்தார்கள் ஒன்று கூடி சதியாலோசனை செய்து கொண்டிருப்பதாக நீ எழுதியிருக்கும் விஷயங்களை எல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். விக்கிரமாங்க சோழருடைய குணமும் நடவடிக்கைகளும் சரியில்லை என்பதை நாம் அறிந்தோம். உனக்கு தகுந்த புருஷர் இன்னார் என்ற விவரத்தை பின்னர் என்னுடைய மந்திரியின் மூலமாக தெரிவிக்கிறேன். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இப்படிக்கு இலங்கை அரசர் என்று எழுதப்பட்டிருந்தது. பின் இலங்கை மந்திரி விலாசவதி தேவியை நோக்கி பேசத் தொடங்கினார். தங்களுக்கு நிகரற்ற நல்ல சௌரியானது ஒருவரை தங்களுக்கு மனம் புரிவிக்க வேண்டும் என்று கருதிய எம் அரசர் அவர்களுக்கு இரட்டையராக பிறந்த ஒருவரை தங்கள் அம்மானுக்கு பிறகு இலங்கை தேசத்தை ஆளுவதென்றும் இன்னொருவர் தங்களை மணந்து இவ்விடத்திலேயே இருந்து தங்கள் ராஜ்யத்தையும் தங்களையும் பாதுகாப்பது என்று தங்கள் அம்மான் தீர்மானித்துள்ளார்கள். அவர்களை தாங்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுது பார்த்துள்ளீர்கள் என்று கூறினார். விலாசவதி தேவியின் மனம் முழுவதும் இலங்கை வீரரின் மேல் லயித்து அவர் மீது காதல் கொண்டது. அவரை தவிர மற்ற யாரையும் மணப்பதில்லை என்று உறுதியும் கொண்டிருந்தாளாதலால் இதை கேட்டதும் விலாசவதி தேவி என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றாள். அதே க்ஷணம் அமிர்தலிங்க சோழகர் இலங்கை வீரரை அழைத்துக்கொண்டு கொலு மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார். அவரை கண்டதும் இலங்கை மந்திரி இலங்கை வீரரை நோக்கி மகாராஜா அவர்களுக்கு நமஸ்காரம் என்று கூறினார். அவரோடு வந்த மற்ற மனிதர்கள் எல்லோரும் அவர் எதிரில் சாஷ்டாங்கமாக விழுந்து மகாராஜா தெண்டம் வருகிறது என்று கூறி எழுந்து நின்றனர். இலங்கை மந்திரி அமிர்தலிங்க சோழகரிடம் இவர்கள் இலங்கை அரசருடைய இரட்டை புத்திரருள் ஒருவர். இவர்தான் இந்த தேசத்து மகாராணியை கல்யாணம் செய்து கொள்வதென்று இலங்கை அரசர் வரிசைகளை அனுப்பியுள்ளார். தங்கள் மகாராணிக்கு சம்மதமா என கேட்டு தெரிவியும் என்றார். விலாசவதி தேவி தனது மனதை கொள்ளை கொண்டவரே இலங்கை தேசத்து அரசரின் புதல்வர் என்று அறிந்து பெரு மகிழ்ச்சியடைந்து நாணத்துடன் தலை கவிழ்ந்து அவள் சம்மதம் தெரிவித்தாள். அவளது கடைக்கண்கள் 2 முறை இலங்கை வீரரது மன்மதாகாரமான எழில் வடிவத்தைக் கண்டு போதை கொண்டு திரும்பியது. மகாஜனங்கள் அனைவரும் அபாரமான மன எழுச்சியும் பூரிப்பும் அடைந்து தங்களை மறந்து ஓவென்று பெரும் கூச்சலிட்டு நடனம் புரிந்து தங்களது பெரும் களிப்பை பல வகையில் வெளியிட்டனர். இலங்கையிலிருந்து பெருத்த சீதனங்கள் உறையூர் வந்தடைந்தது. தன் பெற்றோர் உற்றார் முன்னிலையில் ஒரு இனிய நன்னாளில் சோமசுந்தர சோழகர் விலாசவதி தேவியை கரம் பிடித்தார். ஜனங்கள் அனைவரும் மடவண்ணம் ஒத்த மகாராணியையும் புதிய மகாராஜாவையும் வாழ்த்தி வணங்கினர். நிறைந்தது.